கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில் ஏராள நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். கடந்த காலங்களை திரும்பி பார்த்தால் அது ஆச்சரியமான வழிகளாகவும் அற்புதமான வழிகளுமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. வாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. அன்பின் இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுகிற உம்முடைய நல்ல கிருபைக்காய் நன்றி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன். பாதையெல்லாம் நெய்யாக பொழிகிறது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நடந்து வருகிறதற்காய் நன்றி. இந்த வருஷத்தை துவங்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களை வழிநடத்துகிற உம்முடைய நல்ல கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 65
11 நான் வாசிக்கிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கடவுள்தான் நமக்கு கிருபையான வருஷங்களை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் கடந்து செல்ல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வயது நமக்கு அதிகரித்து கொண்டே போகிறது. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம், பூமியில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன, ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு தேவன் கொடுக்கிற ஆயுசு நாட்கள். கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆயுசு நாட்கள் எதற்காக என்பதை நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அதிக ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார்னா, அந்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்று கேட்டிங்கன்னா, தேவன் கொடுத்த ஆயுசு நாட்கள் அல்லது வருடங்கள் தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அல்லது என்ன செய்ய போகிறோம் என்கிறத குறித்து நமக்கு ஒரு தெளிவான திட்டம் இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு தேவன் கொடுக்கிற ஆயுசு நாட்கள், வருஷங்களை மக்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. உலக இன்பத்திற்கு பின்னாலேயும் உலக காரியங்களுக்காகவும் தன்னுடைய வருடங்களையும் வாழ்நாட்களையெல்லாம் வீணாக்கி போடுகிற மனிதர்களுடைய கூட்டம் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆயுசு நாட்களை அல்லது நாளுக்கு நாள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களில் தேவனுக்கு பிரியமானதை உலகத்தில் செய்து நாம் தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே படித்தமல்லவா, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வருடங்கள் நன்மையான வருடங்களாகத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆயுசு நாட்கள் எல்லாமே நன்மையான காலங்கள் தான். ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களை வீணாக்கி போடுகிறோம். தேவனை நாம் வேதனைப்படுத்துகிறோம். ஒரு மனுஷன் பாவத்தில் வாழ்ந்து 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 அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகும் என்று தான் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வேதவசனத்தில் நம்ம படிக்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தையை நீ கேள், என் வார்த்தையை நீ ஏற்றுக்கொள். அப்படியானால் தேவனை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனுக்கு தேவனே சொல்கிறாரு, ஆயுசு நாட்களை நான் வருஷங்களை அதிகமாக்குவேன் அப்படி சொல்கிறார். அதனால் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுசு நாட்களில் நம்ம பிரயோஜனமான விதத்தில் வாழ்ந்தால் ஆண்டவர் பார்ப்பார், இவனுக்கு நான் கொடுத்த காலங்களை இவன் சரியாக செயல்படுத்தி வருகிறான், இவன் இந்த பூமியிலே என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இவன் செயல்படுகிறான், எனவே இவனுடைய ஆயுசு நாட்களை நான் இன்னும் கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுக்கிறார். நீங்கள் ஆதியாம் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது ஆதாம் ஏவாளை குறித்து வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் அவங்கள மரிக்கணும்னு படைக்கலை, அவங்க ஜீவனோடு இருக்கணும்னு தான் படைத்தார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பாவம் செஞ்சு தேவனுடைய கட்டளையை மீறி தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து அவர்கள் பாவியாக மாறிவிட்டார்கள். பாவியாகி மாறின போது ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டு அவங்க குற்றத்தை அவங்களுக்கு உணர்த்தி அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்து அவங்கள 2 பேரை என்ன செய்கிறார்னா, ஏதன் தோட்டத்திலிருந்து அவங்கள வெளியேற்றார். ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றும் போது ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவர் வெளியேற்றார். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியையும் பறித்து
என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்து பார்க்கிறோம், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பார்த்தீங்களா, ஆண்டவர் அவனுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தாரு. அதை அவன் கெடுத்து கொண்டதுனால ஆண்டவர் அவன் என்ன செய்யறான்னா தோட்டத்தை விட்டு வெளியேற்றுறார். ஏன் வெளியேற்றுறார் தெரியுமா? அவன் ஜீவ விருட்சத்தை போய் திரும்ப புசிச்சான்னா இன்னும் அவன் பாவியாக வாழ்ந்து ரொம்ப ஆயுசு நாட்கள் அவனுக்கு கூடி அவன் நிறைய அநியாயமே செய்து கொண்டிருப்பான். அதனால் அவன் ஆயுசு நாட்களை குறைக்கணும். அவனுக்கு மரணம் என்கிற ஒரு நிலையை ஆண்டவர் உண்டாக்கி தோட்டத்தை விட்டு வெளியேற்றுறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? பிரயோஜனமாக பயன்படுத்துகிறீங்களா? ஒவ்வொரு நாட்களை வீணாக்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காலங்களை ஆண்டவருக்கு பயனுள்ளதாக கழிக்கிறீங்களா? எப்படி நம்ம ஆண்டவருக்கு பயனுள்ளதாக கழிக்கலாம்? ஊழியம் செய்கிறதுனால, சாட்சி சொல்கிறதுனால, தேவனை ஆராதிக்கிறதுனால, ஜெபம் பண்ணுகிறதுனால, வேதத்தை வாசிக்கிறதுனால, இன்னும் இந்த தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்களாக நம்ம இருந்து நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தினா ஆண்டவர் பார்ப்பார், இவன் இந்த பூமியில் வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது, அதனால் இவனுடைய ஆயுசு நாட்களை இன்னும் கூட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். இல்லைனா என்ன நடக்கும்னா துன்மார்க்கனுடைய ஆயுசு நாட்கள் பூமியில் குறைக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய ஆயுசு நாட்களை வீணாக்காமல் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக கழிக்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களை நாங்கள் வீணாய் கழித்து விடாதபடி பயனுள்ளதாய் கழிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.